وصل على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة وكما قال عليه الصلاة والسلام. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித ரமலானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை தந்து அதில் நல்ல பல அமல்களில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா நம்முடைய அத்துணை அமல்களையும் செயல்பாடுகளையும் கபூல் செய்து கொள்வானா. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி காலத்தில் தனக்கு மிக விருப்பமான நெருக்கமான ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செய்த உபதேசங்கள் மிக எங்களுடைய வாழ்க்கையில தேவையான ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வசியத் என்று சொல்வார்கள். மின் வசாயா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வசியத்துகள் இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற போது ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்த கடைசி சந்திப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 உபதேசங்களை சொன்னார். முதலாவது இத்தகில்லாஹ ஹைதுமா குன் வஅத்பிஇ ஸய்யத்தல் ஹஸனத தம்ஹுஹா வகாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன். முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகில்லாஹ ஹைதுமா குன், நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ் ஒருவனை பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்காண்டி மாத்திரம் இந்த உலகத்தில் நீ தலை சாய்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயத்தை நீ எங்கிருந்தாலும் பேணிக் கொள்ள வேண்டும். தனிமையில, ஊர்ல, ஊருக்கு வெளியே, பெற்றாருக்கு முன்னால, குடும்பத்துக்கு முன்னால, குடும்பம் இல்லாத நேரம், எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். தக்வாவை உண்டாக்கி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில மனிதன் சோதிக்கப்படுறது, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம போறது, அல்லாஹ்வுடைய உதவிக்கு கஷ்டப்படுறது மனிதன்ட்ட தக்வா இல்லாதனால். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய வாழ்க்கை நீ எங்கிருந்த போதிலும் நீ தக்வாவை கடைபிடித்துக் கொள். தக்வா என்றால் என்ன? இம்திசாலு அவாமிரில்லாஹ், அல்லாஹ் சொல்லிட்டா அதுக்கு அங்கால எங்கட புத்திய போட்டு யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய கடமைக்கு முன்னால எங்களுடைய எந்த சாட்டு போக்கும் காரணம் கிடையாது. அல்லாஹ்வுடைய உத்தரவை நாங்கள் பேணி நடப்பது, வஜ்ஜினாபு நவாஹி, அல்லாஹ் எவைகளை தடுத்திருக்கிறானோ அதுக்கு நியாயம் கற்பிக்காமல் நாங்கள் அவைகளை தவிர்ந்து கொள்வதுதான் தக்வாவாக இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானை அடைந்திருக்கிறோம். ஏன் அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான்? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும், தக்வாவுள்ளவர்களாக மாற வேண்டும். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உங்களுக்கு ரமலானை கடமையாக்கி இருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்கிறான். தக்வாவை உண்டாக்கக்கூடிய, தக்வாவை உள்வாங்கக்கூடிய, தக்வாவுக்காண்டி தன்னை பழக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாங்களே இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا, யார் அல்லாஹ்வை பயப்படுவாங்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கு விமோசனத்துக்கான, விடுதலைக்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அல்லாஹ் அவருடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவருக்கு புத்திக்கே படாது, அவருடைய கற்பனைக்கு அப்பால் அல்லாஹ் தஆலா அவருடைய உதவியை வழங்கி கொண்டிருப்பான். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்வான் என்றால், ஒரு மனிதனுடைய
சிந்தனை சொல்லுகிறது, இதை என்னால் செய்ய முடியாது, இதை என்னால் சாத்தியப்படுத்த முடியாது என்று ஒரு மனிதன் நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய வல்லமையை கொண்டு அதையும் செய்து காட்டுவான். அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த ஆயத்தில் எங்களை அவனுடைய தக்வாவை உண்டாக்கி கொண்டால் உதவி செய்வான் என்று சொல்கிறான் என்றால், ஒரு மனிதன் தக்வாவை பேணினால் உலகத்தினுடைய காரண கருத்துக்கள் எல்லாம் அவனுக்கு தேவையில்லை. ஒருவர் பல லட்சம் ரூபாய்க்கு கடனால், உலகம் சொல்லுது நீ ஊர்ல இருந்து உலகத்திலிருந்து இந்த நாட்டிலிருந்து உனக்கு சம்பாதிக்கலாம், நீ வெளிநாட்டுக்கு போ. உலகம் சொல்லுது உண்ட கடன் அவ்வளவு பெரிய தொகை. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்கள் அப்படி சொல்லுவார்கள், உன்னிடத்திலே உண்மையான தக்வா உண்டானால் நீ இருக்கும் இடத்திலிருந்து நீ வெளியாகக்கூடிய உனக்கு வெற்றிக்குரிய வழியை நான் ஏற்படுத்துவது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாவை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். தக்வா என்றால் நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள், குழுக்கள் வாங்கல், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாம் அல்லாஹ் அவருடைய விருப்பத்துக்காக செய்யும். யாருடைய பேரும் புகழும் பிரபல்யமும் நமக்கு தேவை. அல்லாஹ் அவருடைய திருப்திக்காக மாத்திரம் நாங்கள் எல்லாவற்றையும் செய்யும். நாங்கள் சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டும். இந்த 11 மாதம் நடந்து விட்டது. இந்த மாதத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால என்னுடைய தொழுகை எப்படி இருக்கு, என்னுடைய உறுப்பு எப்படி இருக்கு, என்னுடைய முடி எப்படி இருக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு விருப்பமுடையதாக இருக்கிறதா, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இருக்கிறதா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தக்ஃபுஹா. மனிதா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னார்கள், முஆதே, நீங்கள் பாவம் செய்ததை விட பன்மடங்கு அதிகமாக அமல்களை அதிகரித்து அந்த பாவங்களை மறைத்து விடும். வாழ்க்கையில் மனிதர்கள் பாவம் நடக்கும், அது அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய நியதி. ஆனால் அல்லாஹ் விரும்புகிறான் பாவத்தை விட அதிகம் அமல்களின் மூலம் அல்லாஹ்வை சந்திப்பது. எனவே நாங்கள் 11 மாதம் ஏதேதோ தவறுகள் மறதியாக தெரிந்தும் தெரியாமல் செய்திருப்போம். அல்லாஹ் விரும்புகிறான் நாம் செய்த தவறை விட பன்மடங்கு அமலோடு அல்லாஹ்வை சந்திப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். நாங்க ஒருவரோட மனஸ்தாபம் உண்டானா அவரை சமாளிக்க, அவரை திருப்திப்படுத்த, அவரை சந்தோஷப்படுத்த, அவரை எப்படியாவது பேலன்ஸ் பண்றதுக்கு ஏதேதோ செய்யும். பழமையா அவருக்கு 500 ரூபாய் கொடுத்து வந்தா அவருக்கு 1500 ரூபாய் கொடுக்கவாகும். ஏன்னா அவர் சமாளிக்கணும். அல்லாஹ் விரும்புகிறான், மனிதன் பாவம் செஞ்ச கோவத்தை சம்பாதிச்சுட்டாய், ஆனால் அதை கூட பன்மடங்கு அமல்களோட பேசுகிறேன். வாழ்க்கையில அமல் வேளாண் அல்லாஹ்வின் வாழ்க்கையில அமல் செய்யறதுக்கு இன்பம் உண்டா? தொழுகையில குர்ஆன் ஓதுறதுல இன்பம், எங்களுக்கு பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கிறதுல இன்பம், பள்ளிக்கு நேரம் செலவழிக்கிறது இன்பம். இந்த உள்ளம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஈடுபடுவதற்கு உள்ளம் லயிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா அல்லாஹு பிஅப்தின், அல்லாஹ் ஒரு மனிதரை நேசித்தால் யுவஃபிகுஹு பிஅமலின் ஸாலிஹின் கப்ல அல்-மௌத், மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் நல்ல அமல்களை ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பார். வாழ்க்கையில அமல் செய்யறதுல இன்பம் இல்ல, குர்ஆன் ஓதுறதுல இன்பம் இல்ல, தொழுகையில இன்பம் இல்லைன்னா நாங்க அல்லாஹ் எங்களோட விருப்பப்படணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கிறது தடைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது என்னுடைய பாவத்துடைய விலை. நிறைய அமல் செஞ்சு பாவத்தை ஒழிக்க வேண்டிய காலத்திலே இருக்கும். கண்ணியத்துக்குரிய பிரார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு பள்ளியில இருக்கிற குர்ஆன் ஓத அமல் இபாதத்துல இன்பம் இல்லாட்டி அல்லாஹ் எங்களை விரும்புறாங்க. அல்லாஹ்வுடைய விருப்பத்திலிருந்து நாங்கள் தூரமாகிட்டோம். எனவே நாங்க எங்களோட வாழ்க்கையில அமலுடைய பழக்கத்தை உண்டாக்கணும். குர்ஆன கையில் எடுத்து ஓதுற பழக்கத்தை உண்டாக்கணும். அல்லாஹ் விரும்புகிறான் பெரிய காரியமாக ஓதுறவர்கள் அல்ல, மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய விருப்பம் ரிதாவுக்காக அடைகிறான் என்று குர்ஆன் ஓத தெரியாது. அல்லாஹ் விரும்புகிறான் அந்த மனிதன் குர்ஆனை பார்க்கணும், அந்த மனிதன் குர்ஆனை கையில ஏந்துறது, அந்த மனிதன்
ஒரு தஹஜ்ஜுத் விடுபடக்கூடாது, எனக்கு குர்ஆன் திலாவத் விடுபடக்கூடாது, ஒவ்வொரு நாளும் ஸலவாத்து சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் திக்ர் தஸ்பீஹில் ஈடுபட வேண்டும் என்று அமல்ல இபாதத்துல போட்டி போட்டு நாங்கள் ஈடுபடுவதற்கு உரிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வகாலிகின் நாஸ பிஹுலிகின் ஹஸன், மனிதர்களோடு அழகான குணத்தோடு நடக்க வேண்டும். முதலாவது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள வலிய தொடர்பை சீராக்கி கொண்டார். இரண்டாவது பாவத்திலிருந்து தூரமாகி இபாதத்தில் உச்சத்துக்கு போயிட்டார், அப்பையும் அவரால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முடியாது. மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க வாழ்க்கையில நல்ல குணம் இருக்கு, பண்பு பண்பாடு குணம் அழகிய பழக்கங்கள் இருக்க வேண்டும். மேலான அல்லாஹ்வின் பிள்ளைகளே, இங்கேதான் நாங்கள் தோற்று போவோம். வாழ்க்கையில நிறைய அமல் செஞ்சிருக்கிறோம், எத்தனை ஹஜ்ஜி எத்தனை குர்ஆன், நமக்கு இமாம் ஜமாத் தவறுனது கிடையாது, நிறைய அமல் நல்ல விடயம். ஆனால் அதை விட பண்படங்கு நாங்கள் நல்ல குணத்தோடு இருக்க வேண்டும். யாரை கண்டாலும் சிரித்த முகத்தோட சலாம் சொல்லி அன்பாக அரவணைச்சு நடக்கக்கூடிய பண்பு, யாரை பற்றிய கெட்டெண்ணம் கோபம் குரோதம் பயம் நஞ்ச வஞ்சகத்தனம் எதுவுமே உள்ளத்துல இல்லாமல் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் வாழும். வேளாண் அல்லாஹ்வின் அடியார்களே, குறிப்பாக ரமலானை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான்ல கட்டாயம் நாங்கள் குடும்ப உறவுகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். நிறைய அமளி பார்த்து ஈடுபடுறோம், ஆனா எங்க உம்மா வாப்பாவுக்கும் எங்களுக்கு இடையில ஒரு தொடர்பு. உம்மா வாப்பாவுடைய உள்ளத்துல எங்களை பற்றிய நல்லெண்ணம் இல்லை, உம்மா வாப்பாவுடைய சந்தோஷம் எங்களை தங்கி இல்லை, அவங்களோட வெறுப்புக்குள்ளாக இருக்கு. வேளாண் அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் ஆபத்தான விடயம். தாய் தகப்பன் எவ்வளவு பெரிய கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் நெருங்கி பழக வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேளாண் அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் தாய் தகப்பனை நெருங்கி அவருடைய அன்பை பேணி வாழ்வதனால் அல்லாஹ் தஆலா உடன் ஆரோக்கியத்தை தருவான், செல்வத்தை தருவான். நாங்கள் யோசிக்கணும், இன்னைக்கு நானாக நோயாளிகள் வைத்தியசாலைகள்ல நோயாளிகள் கூட வைத்தியசாலைகள் கூடுது, இப்படி வைத்திய துறையில முன்னேற்றம். வேளாண் பிரியார்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் அடியார்களே, எனக்கு அடிக்கடி நோய் வந்தா நான் இதை கொஞ்சம் பார்க்கணும், எனக்கும் என்ற உமாவுக்கும் எனக்கும் என்ற வாப்பாவுக்கும் எனக்கும் என்ற இரத்த பந்தத்திற்கும் என்ன தொடர்பு, எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா அவருடைய ஆயுளை குறைப்பான், நோய் நொம்பலத்தை கொண்டு அவரை சோதிப்பான். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, என்னுடைய இரத்த பந்தங்களை நாங்கள் பேணி நடக்க வேண்டும். அவர்கள் உண்மையில் 100% தவறு செய்திருக்கலாம். நாங்கள் சொத்துக்காக குடும்பத்தில மனைவிக்காக பிள்ளைக்காக பல வேறுபாடுகள் பல பிரச்சனைகள் உண்டாயிருப்போம். அவைகளை மறந்து இந்த ரமலானுடைய மாதம் அந்த உறவை பேணிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு 3 உபதேசம் செய்தார்கள். ஒன்று, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்துகொள். இரண்டாவது, பாவத்தை விட அதிகம் நல்ல அமல்களின் மூலம் அந்த பாவத்தை அழித்துக்கொள். மூன்றாவது, வாழ்க்கையில நல்ல பண்புகளோடு மக்களோடு பழகி என்று சொன்னார்கள். எனவே எல்லாம் அல்லாஹ் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வசியத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நன்றாக புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு